வெல்கம் டு தமிழ் உயிரியல். நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம்னா பட்டிங்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த கிளாஸ்ல அந்த பட்டிங்கோட டைப்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? அதாவது எக்ஸோஜீனஸ் பட்டிங் அண்ட் எண்டோஜீனஸ் பட்டிங் அப்படின்னு 2 டைப் கொடுக்குறாங்க. அந்த டைப்ஸ் பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா புறமுகிழ்தல். ஓகேவா? அதாவது எக்ஸோஜீனஸ் பட்டிங் அப்படின்னா ஒரு பெற்றோரோட உடல்ல வெளிப்பக்கமா மொட்டு தோன்றுச்சுன்னா அதுதான் புறமுகிழ்தல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எடுத்துக்காட்டு யாரை கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ராவை கொடுத்துருக்காங்க. ஹைட்ராவுக்கு உணவு அதிகமா கிடைக்கும் போது என்ன பண்ணணும்னா அந்த உணவை எடுத்துக்கிட்டு அது உடம்புல 2 லேயர் இருக்கும். வெளிப்பக்கம் ஒரு லேயர் இருக்கும், உள்பக்கம் ஒரு லேயர் இருக்கும். அதாவது புறப்படை அகப்படைன்னு சொல்லுவோம். அந்த 2 லேயரும் என்ன பண்ணும்னா வளர்ந்து ஒரு சின்ன ஒரு முட்டு மாதிரி சைட்ல வெடிக்க ஆரம்பிக்கும். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்ன பண்ணும்னா ஒரு பெரிய மொட்டை அது வரும்போது அந்த பேரண்ட்ல இருந்து பிரிஞ்சு எங்க வந்துரும்னா தனியா ஒரு மொட்டை அது வளர ஆரம்பிச்சிடும். அந்த மொட்டோட மேல் பக்கம் வாய் இருக்கும். உடம்பு சைடுல எல்லாரையும் பார்த்தோம்னா அந்த டென்டக்கல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உணர் நீட்சிகள், அதெல்லாம் அது உடம்புல வளர ஆரம்பிக்கும். அந்த மொட்டோட அடிப்பக்கம் தாயோட ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா, அந்த பக்கம் என்ன செய்யும்னா அப்படியே சுருங்கி காஞ்சி பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துடும். பெற்றோர் உடலின் வெளிப்பகுதியில் மொட்டுகள் உருவானால் அதுக்கு பேர் என்னது? புறமுகிழ்தல் அப்படின்னு சொல்றோம். எடுத்துக்காட்டு ஹைட்ரா. ஹைட்ராவில் உணவு அதிகம் கிடைக்கும் போது புறப்படை செல்கள், புறப்படைனா வெளிப்பக்கம் உள்ள லேயரு, அது பெருகி என்ன பண்ணுது? உடலோட மேல் பகுதியில ஒரு சின்ன ஒரு புடைப்பை உருவாக்குது. அதாவது ஒரு வீக்கம் மாதிரி ஒண்ணு உருவாக்குது. புறப்படை மற்றும் அகப்படை, அதாவது உள்ள இருக்க லேயரும் வெளில இருக்க லேயரும் என்ன பண்ணுது? வெளிநோக்கி தள்ளப்பட்டு ஒரு மொட்டு ஒண்ணு உருவாகிறது. இந்த மொட்டில் பெற்றோர் உயிரில் குடற்குழி நீண்டுள்ளது. அந்த மொட்டு அதுல இருந்து வளர்ற வரைக்கும் பெற்றோருக்கும் அந்த டாட்டருக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஃபுல்லா வளர்ந்து முடிஞ்சது என்ன பண்ணும்? அடிப்பக்கம் சுருங்கி பெற்றோரை விட்டு வெளில வந்துடும். மொட்டோட நுனியில் என்ன இருக்கு? வாய் இருக்கு. மற்றும் அதனை சுற்றி என்ன இருக்குன்னா உணர் நீட்சிகள், டென்டகல்ஸ்ன்னு சொல்லுவோம், அது இருக்கு. முழுவதும் வளர்ந்த பிறகு மொட்டின் அடிப்பகுதி சுருங்கி பெற்றோர் உடலிருந்து பிரிந்து தனித்த வாழ்க்கையை மேற்கொள்கிறது. இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பேரண்ட் பிளான்ட்ல இருந்து லைட்டா என்ன பண்ணுது? மொட்டு அப்பதான் வெடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா மொட்டு வளர ஆரம்பிக்குது. வளர்ந்து இந்த சென்டர்ல தான் வாய் இருக்கும். ஓகேவா? அதுக்கு அந்த ஒரு மாதிரி முடி மாதிரி மேல இருக்கு இல்லையா, அதுதான் உணர் நீட்சிகள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? பெற்றோர்கிட்ட இருந்து பிரிஞ்சு தனி வாழ்க்கையை மேற்கொண்டுக்கும். அடுத்தது இந்த நாக்டின் உட்கார்ந்து இருக்கு இல்லையா, இதுல அகமுகிழ்தல் நடைபெற போகுது. அகமுகிழ்தல்னு அர்த்தம் அந்த மொட்டு அந்த பேரண்டோட உடம்புக்குள்ளே உருவாக போகுது, உடம்பை விட்டு வெளியில வரல. ஓகேவா? நாக்டலிகாவில் நூற்றுக்கணக்கான மொட்டுக்கள் சைட்டோபிளாசத்தினில் உருவாகி எங்கேயே உருவாகுது? சைட்டோபிளாசத்துக்குள்ளேயே உருவாகுது. பெற்றோர் உடலுக்குள்ளே இருக்கும் நிலை அகமுகிழ்தல் எனப்படும். எடுத்துக்காட்டு நன்னீர் பஞ்சு, கடல் பஞ்சு. ஸ்பான்சஸ் தான் நன்னீர்ல இருக்கிறதும் உப்பு தண்ணியில இருக்கிற ஸ்பான்சஸும். அந்த ஸ்பான்சஸ்ல என்ன பண்ணும்னா அந்த ஜெமியோலுங்கிற ஒரு அமைப்பு உடம்புக்குள்ள உருவாக்கி வச்சுக்கும். அந்த ஸ்பான்ச் தண்ணியில ட்ரையா இருக்குன்னா காஞ்சி இறந்து போயிடும். அப்ப அது இறக்கும் போது அது உடம்புக்குள்ள இந்த ஜெமியோல்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கும். ஓகேவா? அந்த ஜெமியோலுங்கிறது அமீபா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல சிஸ்ட் ஃபார்ம் பண்ணி வச்சிருந்ததுல அந்த மாதிரி ஒரு சிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இது என்ன பண்ண ரொம்ப கடினமான ஒரு ஸ்ட்ரக்சர். இதுக்கு சாதகமான சூழ்நிலை கிடைக்கும் போது அந்த ஜெமியோல் என்ன செஞ்சிடும்? உயிர் மற்ற அந்த கடல் பஞ்சுகளை உருவாக்கும். கடற்பஞ்சுகளில் ஜெமியோல்ஸ் என்னும் உள்ளமை மொட்டுக்கள், அதாவது உள்ளமை மொட்டுக்கள்னா உடம்புக்குள்ளே உருவாகுது. உருவாக்கத்தின் மூலம் சீரான மற்றும் தனித்துவமான பாலினி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. முழு வளர்ச்சி பெற்ற ஜெமியோல் உறுதியான பந்து போன்ற அமைப்புடையதாகும். கீழே இருக்கு பாருங்க. இந்த பந்து போன்ற உள்ள அமைப்பு தான் யாரு? அந்த ஸ்பான்சோட ஜெமியோல்ஸ். ஓகேவா? அதுக்கு மேல பாருங்க இந்த மாதிரி முள்ளா இருக்கு இல்லையா, இது எல்லாமே அதுக்கு எக்ஸ்ட்ரா பாதுகாப்புக்காக. மேல ஒரு நுண் துளை இருக்கா, மைக்ரோஃபைலு, அதுக்கு சாதகமான சூழ்நிலை கிடைக்கும் போது இது வழியா தான் அது என்ன செய்யும்? வெளியில வரும். புறச்சவ்வு, அகச்சவுன்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது ஆர்கியோசைட்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்கியோசைட் தான் என்ன பண்ணும்னா அந்த ஜெமியோல்ஸ்க்கு தேவையான அந்த நியூட்ரியன்ஸ், உணவுப் பொருட்கள் எல்லாம் பத்திரமா உள்ள சேமிச்சு வச்சிருக்கும். இதன் உட்பகுதியில் உணவுப் பொருள் தாங்கிய ஆர்கியோசைட்டுகள் காணப்படுகின்றன. சாதகமற்ற சூழ்நிலையில் அந்த அந்த கடற்பஞ்சுக்கு சாதகமற்ற சூழ்நிலைன்னா என்னது? சாப்பாடு இல்லாம இருக்கும், தண்ணி இல்லாம இருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பஞ்சுகள் சிதைஞ்சாலும், கடற்பஞ்சுகள் சிதைஞ்சாலும் அது உடம்புக்குள்ள உருவாகின ஜெமியோல் என்ன பண்ணாது? சிதைஞ்சு போகாது. எவ்வளவு பெரிய கடினமான கண்டிஷனையும் தாங்கி நிலைச்சிருக்கும். ஓகேவா? இங்க பாதகமான சூழலையும் தாங்கி நிலைத்திருக்கின்றன. சாதகமான சூழல் வரும்போது ஜெமியோல் என்ன செஞ்சிடும்? பொறிச்சு கடற்பஞ்சுகளை வெளியேற்றும். அதுல நிறைய முட்டையா இருக்கு இல்லையா, அந்த முட்டை எல்லாமே நமக்கு பொறிச்சு அதுல இருந்து புதிய கடற்பஞ்சுகள் வெளிவர ஆரம்பிச்சிடும். அடுத்து பாருங்க, துண்டாதல் முறை. அவ பெற்றோரோட உடல் என்ன பண்ணுது? பல துண்டுகளா பிரிஞ்ச ஒவ்வொரு துண்டும் என்ன பண்ணுது? ஒரு புதிய உயிரினமா வளரும். அதுதான் துண்டாதல். துண்டாதல் முறையில் பெற்றோர் உடலானது பல துண்டுகளாக பிரிகிறது. பிரிந்த ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரியாக வளரும் திறனுடையது. துண்டாதல் அல்லது அடிப்பகுதி துண்டாதல் முறை இனப்பெருக்கம் கடல் சாமந்தியின் பல பேரினங்களில் நடைபெறுகிறது. பாதத்தட்டுகளின் அடிப்பகுதியில் ஏற்படும் சுருக்கங்களால் பிரிந்த கதுப்புகள் ஒவ்வொன்றிலும் உடல் தாங்கிகளும் உணர்கொம்புகளும் வளர்ந்து புதிய கடல் சாமந்திகள் உருவாகின்றன. உங்களுக்கு இந்த பிராக்மெண்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் கடல் சாமந்தி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு புக்ல உங்களுக்கு படம் இல்லை, நான் உங்களுக்கு பிக்சர் ஷேர் பண்றேன் பாருங்க. இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? இப்ப இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா அந்த சி அனிமன் போயிட்டு ஒரு பாறை மேல ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் அந்த உடம்பு செதையும் போது அந்த பாறை மேல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 துளிகள் அப்படியே உடம்புல இருந்து செதஞ்சு கிடக்கு. செதஞ்சு கிடந்த ஒவ்வொரு துணியும் என்ன பண்ணுது? மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சு கடைசியா என்ன பண்ணுது? ஒரு புதிய கடல் சாமந்தியா இது மாறுது. அது உடம்புல அந்த பாறை மேல ஒட்டிக்குது இல்லையா, அந்த பிளேஸ் தான் அந்த பாதத்தட்டு.
அந்த பாதத்தட்டு வந்து சிதைவடையும் போது அந்த சிதைவடைஞ்ச ஒவ்வொரு பீஸும் என்ன பண்ணுது, ஒரு புதிய கடல் சாமந்தியா வளருது.